அப்பா நடத்திய டப்பா ஆட்சியில் ஆளும் அரசியல் பின்னணியில் இருக்கும் காமுகர்களால் பெண்கள் எப்படியெல்லாம் சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு மேலும் ஒரு சான்றாக இருக்கிறான் மதுர் சத்யா. மேடையில் திமுகவை புகழ்ந்து பேசி ஆளுங்கட்சியின் முழு ஆதரவை பெற்ற பின்னர் கண்ணில் பட்ட பெண்களை எல்லாம் வேட்டையாடும் மனித மிருகங்கள் என்று தமிழகத்தில் நிறைய உலா வருகிறது. அதில் சிக்கியிருக்கும் ஒருவன்தான் இந்த மதுர் சத்யா. விவாதங்களில் பேசும்போது காரல் மார்க்சின் ஒண்ணுவிட்ட சித்திமகன் போலவும், பெரியாரின் பேரன் போலவும், அம்பேத்கருக்கு அடுத்த வீட்டுக்காரன் போலவும் பல்வேறு சித்தாந்தங்களை ஒன்றாக பேசி குழப்பும் பெரிய குழப்பவாதி இந்த மதுர் சத்யா. அதிமுகவிற்கு எதிராக அவதூறு பரப்புவதற்காகவே திமுக சிலரை சோறு போட்டு வளர்த்து வருகிறது. அவர்களில் ஒருவன் தான் சத்யா. இவர்கள் யாரும் திமுகவில் இருக்க மாட்டார்கள். தலித் இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், இஸ்லாமிய இயக்கங்களில் இருப்பார்கள். சிலர் பத்திரிகையாளர் என்கிற லேபிளுடன் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் வேலையே திமுகவை ஆதரிப்பதும் அதிமுக குறித்து அவதூறு பரப்புவதும் தான். வேலை எதுவும் கிடையாது. ஆனால் செல்வ செழிப்போடு இருப்பார்கள். எங்கிருந்து பணம் வருகிறது என்பது தெரியாது. அந்த செல்வ செழிப்பை காட்டியும் முற்போக்கு பேச்சுகளை பேசியும் பெண்களை வலையில் வீழ்த்திய மதுர் சத்யா அவர்களை வேட்டையாடி இருக்கிறார். முற்போக்கிற்கும் ஒழுக்கமின்மைக்கும் வித்தியாசம் தெரியாத அப்பாவி பெண்களும் இவனுக்கு இரையாகி இருக்கிறார்கள். அத்தனை பேரும் இந்த டப்பா ஆட்சியை ஆதரிக்கும் அப்பாவிகள் தான். சீரழித்ததோடு அதனை வீடியோவாக பதிவு செய்து பலருக்கும் அனுப்பி இருக்கிறான் மதுர் சத்யா. அவர்கள் யார்? இதனை விசாரித்தால் இவ்வளவு காலம் திமுகவை ஆதரித்து ஊடகங்களில் பேசிக் கொண்டிருக்கும் பலர் சிக்குவார்கள். பெரிய அயோக்கியர்களின் கூட்டம் சிக்கும். ஸ்டாலின் கடந்த 5 ஆண்டுகளில் பெரிய மாஃபியா கும்பலை வளர்த்து வைத்திருக்கிறார். அண்ணா அறிவாலயத்திற்குள் சென்ற ஞானசேகரன் யாரோ ஒரு சாருக்கு அந்த பெண்ணை இரையாக்க நினைத்திருக்கிறார். தெய்வ செயல் என்பவன் இளம் பெண்களை திருமணம் செய்து அவர்களை சார்களுக்கு இரையாக்க நினைத்திருக்கிறான். சமீபத்தில் கட்சியில் இருக்கும் 35 பெண்களிடம் திமுக நிர்வாகி ராஜீவ்காந்தி அத்துமீறியதாக செய்திகள் வந்தது. இப்போது மதுர் சத்யா சிக்கி இருக்கிறான். பெண்களுடன் தனிமையில் இருக்கும் வீடியோக்களை யாருக்கு அனுப்பினான்? வீடியோக்களை மட்டும்தான் அனுப்பினானா? இல்ல சார்களுக்கு பெண்களை இரையாக்கினானா? கொள்கை கூட்டணி இது உடையவே உடையாது என இந்த கட்சிகள் எல்லாம் அடக்கி வாசிப்பதற்கு காரணம் என்ன என சார்கள் சொல்வார்களா? சந்தேகங்கள் எங்கெங்கோ நீள்கிறது. இதற்கான பதில்கள் ஆட்சி மாறும்போது கிடைக்கும். இப்போது ஒன்றை மட்டும் மக்கள் உணர வேண்டும். ஸ்டாலின் தொடரட்டும் என சொல்லும் சிலரில் பலர் நல்லவர்களாக இல்லை. இங்கு மணல் மாஃபியா, போதை மாஃபியா, கிட்னி திருட்டு மாஃபியா வரிசையில் பெண்களை பாலியல் ரீதியாக சுரண்டும் ஒரு மாஃபியா கும்பலும் செயல்பட்டு வருகிறது என்பதை மக்கள் உணர வேண்டும்.